வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் மறக்காம குடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்துக்கான மாத ராசி பலன். வருட கிரகங்கள்லாம் அப்படியே இருக்கு. சனி, குரு, ராகு, கேதுலாம் அப்படியே இருக்கு. மாத கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் டிரான்சிட் ஆயிருக்கிறாங்க. கன்னியிலிருந்து புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலாம்க்கும், கன்னியில் இருக்கக்கூடிய சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதி துலாம்க்கும், துலாமில் ஆல்ரெடி இருந்த சுக்ரன் அக்டோபர் 13ஆம் தேதி விருச்சிகத்துக்கும் மாறி இருக்கிறாங்க. மிதுனத்தில் இருந்த செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே கடகத்துக்கு மாறுறாரு. ஸோ இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த மாதிரியான உளவியல் மாற்றங்களையும் பொருளாதார மாற்றங்களையும் வாழ்வியல் மாற்றங்களையும் கொண்டு வர போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். காலபுருஷனத்துக்கு 2வது ராசி, சுக்கிரனுடைய ராசி. ஸோ ஒரு நல்ல சுபமான ஒரு ராசி தான். ஒரு ரிஷபம் அப்படிங்கிறது நவாம்சத்துலேயுமே ரிஷபத்தில் உள்ள கிரகங்கள்லாம் நல்ல பலனை கொடுக்கும். ஸோ ஒரு நல்ல ராசி. ரிஷப ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ராசிநாதனான சுக்கிரன் ராசியவே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். என்னதான் அங்கே குரு இருந்தாலும் சுக்கிரனுடைய பார்வையும் ராசியில் விழுது. அதிக சுபத்துவம் அப்படிங்கிறத ரிஷப ராசி அடையுது. அதிக சுபத்துவம் அப்படிங்கிறத அந்த ராசி அடையும் போது சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பல விஷயங்கள் இது நல்லதை கொடுக்கும். அது என்னென்னலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு செக்டாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரிங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் தொழிலில் இருக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்? வெளிநாடு தொடர்புடைய பிஸ்னஸ், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஃபாரெக்ஸ், இல்லை நீங்கள் உட்காந்துக்கிட்டே இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் எதுலையாவது நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒன்று வெளி மாநிலத்துக்கோ இல்லை உங்கள் ஊர்லேருந்து வெளி மாநிலம் வெளிநாடு போய் பிழைக்கிறீங்க, அங்கே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸலண்ட் மந்த், சூப்பராக இருக்க போது நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்க போகிறீங்க. சரிங்க, நாங்கள் இப்போ உள்ளூரில் இருக்கோம், எங்களுக்கு பிஸ்னஸ் நடக்காதானா? அப்படி கிடையாது, உங்களுக்குமே நல்லா நடக்கும். பட் வெளிநாடு வெளி மாநிலத்தோட தொடர்புள்ள பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறவங்களுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஐடியா இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா, இல்லை ஒரு லைசன்ஸ் வாங்கிக்கலாமா, நம்ம வெளிநாட்டில் ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் ஐடியா இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக ரிஷபம் இந்த மந்தில் பர்சியூ பண்ணலாம். சரிங்க, நாங்கள் தொழிலெலாம் இல்லை, நாங்கள் வேலையில் இருக்கோம், எங்களுக்கு ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் சனி. ஸோ 10ல் சனி இருக்கும்போது கடுமையான வேலைப்பளு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி 8ஆம் அதிபதியான குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ரிஷபத்தில் இல்லத்தரசிகளாகவே இருக்கிறீங்க அப்படின்னாலும் வீட்டு வேலை தான் நீங்கள் நிறைய பார்த்துட்ருப்பீங்களே தவிர வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைச்சு கொடுத்துருவீங்க, எல்லாம் பண்ணிவிடுவீங்க. பட் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ரிஷபம் பாஸ்ட் 2 இயர்ஸாகவே வேலை வேலை வேலைன்னு கர்மமே கண்ணாக தான் அலைஞ்சிட்ருக்கீங்க. பட் வேலையில் எந்த ஒரு சுணக்கமோ ஒரு பயமோ தேவையில்லை. ஸோ 8ஆம் இடம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் நல்லா தான் இருக்க போகுது, ஒன்றுமே ஒரு குழப்பம் இல்லை. 8ஆம் அதிபதி 2ல் இருந்தாலுமே தன்னுடைய பார்வையால் சுக்கிரனையும் பார்க்குறாரு, ராசிநாதனையும் பார்க்குறாரு, ராசி நல்லா இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வேலை வாய்ப்பு நல்லாவே போகும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும் கிடைக்கும், நல்ல கம்பெனியே கிடைக்கும். சரி, ஓகேங்க. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? கணவன் மனைவியோட உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, 7ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி, 7ஆம் இடத்துக்கு ராசியில் உள்ள குருவுடைய பார்வை. 2 சுபகிரகமும் எந்த நேரத்தில் ஒரு பாவகத்தை இயக்குதோ அப்போ அந்த பாவகம் நலியும். நலியும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கெட்டு போயிருமா, கவுத்திருமா அப்படிலாம் கிடையாதுங்க. அதுக்கு தசாபுத்தியை பார்க்கணும். பட் கோச்சாரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கும் அவங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு செலவு வர்றதுக்குமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் தான். மற்றபடி உங்களுக்குள்ள எமோஷ்னலாகவோ மனஸ்தாபமோ வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அது எதுவும் ஸ்டாப் பண்ண வேண்டாம், கண்டினியூவாக எடுக்க சொல்லுங்கள். சின்ன ஹெல்த் இஷ்யூனாலும் டாக்டரை போய் பார்த்துக்கோங்க, பயப்பட வேண்டாம். பட் இது ஒரு நோட்டாக நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. சரி, திருமணத்துக்கு நாங்கள் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம், ஃபிக்ஸ் ஆகுமானா அதுக்கு அக்டோபர் அந்தளவுக்கு ஃபேவரபிள் கிடையாது. நவம்பர் டிசம்பர்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய டிரான்சிட்ஸ் நல்லாயிருக்கு. பட் அக்டோபரில் அந்தளவுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா 2 சுபகிரகம் ஒரே இடத்த பார்த்து ரொம்ப பலபலன்னு ஆகக்கூடாது. ஓவர் லைட்டும் ஒரு இடத்துக்கு கெட்டதை தான் கொடுக்கும். அதனால் இப்போது நீங்கள் ஈவன் பார்க்குறதுனா பார்த்துக்கிட்டே இருங்க. பட் இந்த மந்த் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. சரி, ஓகே. குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி இருக்குது? 5ஆம் அதிபதி புதன் 6ல் இருக்கிறாரு. ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ண வேண்டியது நிறைய இருக்கும். ஸோ நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் இந்த மந்த் கம்மி. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நல்லா இருக்குது. ஸோ திருமணம், குழந்தை இது 2மே இந்த மாதம் புதுசாக, அதாவது புதுசாக கல்யாணம் ஆகிறது, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறது, இந்த 2 விஷயம் மட்டும் இந்த மாதம் தடைபடுது. ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கிறீங்கன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை.
ஸோ நல்ல டயட் சாப்பிட்டுக்கோங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மித்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. பிறந்த குழந்தைகள் இருக்குதுனாலும் அந்த குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து மெடிசின்ஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஒய்ஃபு குழந்தைங்க, ஹஸ்பண்ட் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் செலவு அக்டோபரில் ரிஷபத்துக்கு வரப்போகுது. இது ஒன்று கன்ஃபார்மாக இருக்குது. பட் வேலை, தொழில், பணப்புழக்கம் எல்லாம் நல்லா இருக்குது. அதில் வந்து எந்த குறையும் இல்லை. சரி, ஓகேங்க. நாங்கள் ஃபாரின் போகலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். டீட்டெயிலாக தொழிலை பற்றி பேசும்போதே ஃபாரினை பற்றி பேசிட்டோம். தொழில் மட்டும் இல்லை, ஒரு வேலைக்காக நீங்கள் அப்ராட் போகணும், இல்லை படிக்கிறதுக்காக அப்ராட் போகணும், இல்லை 2 டிகிரி முடிச்சிட்டேன் 3வது டிகிரிக்காக நான் அப்ராட் போகிறேன், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னாலுமே உங்கள் வழியில் ஒரு சான்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஐடி, ஏதோ ஒரு கார்ப்பரேட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நாளாக வேலை இங்கேயே சரியில்லை அப்படின்னாலுமே வெளி மாநிலத்தில் ஃபார் சேயிங் சென்னையில் இருக்கிறீங்க, பெங்களூர், ஹைதராபாத், இந்த மாதிரி இங்கே இருக்கிற கம்பெனிஸில் லொக்கேட்டாக இருக்கிற கம்பெனிஸில் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது வேலை டக்குன்னு கிளிக் ஆயிரும். ஏன்னா 8ஆம் இடம் சூப்பராக இருக்குது. ஸோ 8ஆம் இடத்தோட ஒரு நல்ல விஷயம் என்னது, ஒரு தூரமாக கொண்டு போய் நல்லது செய்கிறது, சுபகிரகம் உள்ளே இருக்கும்போது மட்டும். அப்போது அக்டோபர் மந்தில் ஒரு வேலையே கிடைக்காம இருக்கீங்கனாலும் வெளிநாடு, வெளிமாநிலம்னு ட்ரை பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக கிளிக் பண்ணி கொடுத்துரும். கடன் அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் எப்படி இருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்தீங்கன்னா பணம் திரும்ப வராது. அதே மாதிரி 6ஆம் இடம் வளர்த்துருக்கிறதுனால கடன் வாங்க வைக்கும். அது சுப கடனா அப்படிங்கிற போது ஒரு கொஷின் மார்க் தான். கொஞ்சம் அதிக வட்டிக்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்போ பேங்க்குக்கே நீங்கள் போகிறீங்க, ஒரு ஹோம் லோன், பர்சனல் லோன்னு போடுவீங்க. அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு டென்யூர் அதிகமாக போடும்போது அது அந்த பேங்க்குக்கு தான் லாபமாக இருக்கும். அப்போது வட்டியை எப்படி குறைச்சி நம்ம சீக்கிரம் அந்த டென்யூரை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக, ஒரு பேங்க்குக்கெலாம் நீங்கள் லோனுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கனாலும் ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க சொந்தக்காரங்கள் இருக்கிறாங்க, பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் யாரையாவது தெரியும், அல்லது உங்களுக்கே தெரிஞ்சவங்க, இல்லை விவரம் தெரிஞ்சவங்க, அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், பேங்கிங்லலாம் விவரம் தெரிஞ்சவங்கள வச்சு பேங்க் போடுற வட்டி கரெக்டு தானா, இதை கட்டும்போது நம்ம சீக்கிரம் அடைச்சிருவோமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சுட்டு கொஞ்சம் கவனமாக கான்ஷியஸாக பேங்க் லோனுக்கு போய்க்கோங்க. ஏன்னா 6ஆம் இடம் வளர்த்துருக்கிறதுனால அதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. கடன் வந்து டக்குன்னு அதிகமாகிடும். இந்த ஒரு விஷயத்த கவனமாக வச்சுக்கோங்க. சரி, ஓகேங்க. எங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் எப்படி இருக்கும்? நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்டடீஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. 4ஆம் அதிபதி 6ல் இருக்கிறாரு. 6 அப்படிங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஜென்ரலாகவே காம்படிஷன் அப்படின்னா 6ஆம் இடம் தான். 4ஆம் அதிபதி 6ல் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை படித்து ஒரு எக்ஸாமில் வின் பண்ணி ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் அக்டோபர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு நிறைய பாசிட்டிவ் தான். சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அதையிலையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கான பிரத்யேகமான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வாழ்வியல் பரிகாரங்கள் தான் சொல்வேன். நீங்கள் டெய்லி கோயில் போகிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி, தூங்குற மாதிரி தான் ஈஸியான ரெமடிஸ், ஒரு பைசா செலவில்லாமல் செய்யக்கூடிய ரெமடிஸ் தான். அதை செஞ்சு பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணுன்னு நான் மனசார வாழ்த்திக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் ரிஷபம். நன்றி, வணக்கம்.